அருள் திரு ரிச்சர்ட் நீல் 14/4/1787 அன்று இங்கிலாந்தில் பிறந்தார். கடவுள் பக்தியற்ற குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பின்னாட்களில் ஆண்டவரை அறிந்து தங்கள் பிள்ளை ரிச்சர்ட் நீலை விசுவாசத்தில் பெற்றோர் வளர்த்தினர். தனது 20 வயதில் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அருட்பணிக்கு தம்மை அர்ப்பணித்தார். தன் அன்பான தாய் மறுப்பு தெரிவித்த பின்னரும் தனது தீர்மானத்தில் உறுதியாய் இருந்ததை கண்ட அவர் தாயார் தனது திருமண மோதிரத்தை அவரிடம் கொடுத்து, உன் பேரில் உள்ள அன்பிற்கு அடையாளமாக இதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி கொடுத்தார்கள். 1815 ஆண்டு அக்டோபர் 6 அருள்பொழிவு பெற்று 1816 ஆண்டு ஏப்ரல் மாதம் சென்னை நோக்கி பயணம் புறப்பட்டார். 1816 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26 சென்னை வந்து சேர்ந்தார். 2 ஆண்டுகள் சென்னையில் பணி செய்தவர் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டதால் திருவிதாங்கூருக்கு 1818 ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 வந்து அருள் திரு சார்ல்ஸ் மீட் ஐயருடன் நாகர்கோவிலில் தனது பணியை தொடர்ந்தார். மிக குறுகிய காலம், அதாவது 1818 ஆண்டு செப்டம்பர் 29 முதல் 1819 பிப்ரவரி 15 வரை நமது மண்ணில் தமது பணியை செய்தார். 1818 1819 ஆகிய ஆண்டு காலங்களில் காலரா நோய் அதிகமாக பரவின காலமாக இருந்தது. மீட் ஐயரும் நில் ஐயரும் இணைந்து உயிர்களை காப்பாற்ற உதவி செய்தனர். நாகர்கோவிலில் பிரமாண்டமான ஒரு ஆலயம் கட்டுவதற்கான முயற்சியில் மீட் ஐயர் அந்நாட்களில் திட்டமிட்டிருந்தார். அந்த ஆலயத்திற்கான அடிக்கல் 1/1/1819 அன்று நில் ஐயரால் போடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது பெரிய பெரிய கற்களால் கட்டப்பட்டதால் கல் கோயில் என்று அழைக்கப்பட்டது. இன்று கஸ்பா சபை நாகர்கோவில் என்று அறியப்படுகிறது. ஆலயத்திற்கு தேவையான கல், மரம் போன்றவற்றை கொண்டு வர அன்றைய திருவிதாங்கூரின் மகாராணி பார்வதிபாய் அவர்கள் யானை ஒன்றை கொடுத்தார்கள். பலருடைய ஒத்துழைப்பால் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆலயம் அடிக்கல் நாட்டப்பட்ட போது நாகர்கோவில் இருந்த மொத்த கிறிஸ்தவ குடும்பங்கள் 12. ஆனால் அர்ப்பணியாளர்களின் தூர காட்சி 3000 பேர் அமர்ந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும் ஆலயமாய் கட்ட வைத்தது. அதிக பொருட்செலவில் ஆலயம் கட்டுவதை லண்டன் அருள்பணி சங்கம் விரும்பவில்லை. எனினும் மீட் ஐயர் மற்றும் தொடர்ந்து வந்த அருள்பணியாளர் உதவியால் 1843 முதல் இவ்வாலயத்தில் தொழுகைகள் ஆரம்பிக்கப்பட்டன. நில் ஐயர் தனது உடல் பலகீனத்தின் நிமித்தம் திருவிதாங்கூரை விட்டு இலங்கையில் சில காலம் தங்கி சென்னை வழியாக இங்கிலாந்திற்கு சென்றார். தொடர்ந்து 1820 ஆண்டு அக்டோபர் 18 சைபீரியாவுக்கு அர்ப்பணி செய்ய அனுப்பப்பட்டார். 1833 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை அங்கே பணி செய்தவர் மீண்டும் இங்கிலாந்துக்கு திரும்பி போதகராக தனது பணியை தொடர்ந்தார். 1857 ஆண்டு ஜனவரி 2 தனது 69 வயதில் இறை அழைப்பை பெற்றார். அவருடைய நினைவிடத்தில் பொறிக்கப்பட்டுள்ள வார்த்தை, சகோதரனே, புறஜாதியார் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், நாம் அவர்களை அழிய விடலாமா? கடவுள் அனுமதிக்க மாட்டார். கடவுள் அனுமதிக்க மாட்டார். எத்தகைய அருள்பணி தரிசனம்!